ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் தவா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. குக்கரில் ஃபஸ்ட்டு மட்டன் போட்டுக்கலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 சின்ன பழம் தக்காளி, 2 வெங்காயம், சின்னதாக வெங்காயம் 2, மல்லித்தலை கொஞ்சமாக, புதினா கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், முழு மிளகு நான் முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 2 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் போட்டாச்சு. போட்டுட்டு இதை கிளறி நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிவிட்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் விசில் விட்டுட்டோம்னா விசில் விட்டு கறி வெந்துடுச்சு. 2 வெங்காயம், 1 குடமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த குடமிளகா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுக்குவோம். வெங்காயமும் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிறோம். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 2ஐயும் நல்லா வதக்கலாம். அடுத்தது நம்ம கறி மசாலா அடுத்தது நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. அடுத்தது மல்லித்தலை தூவி அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இது வத்திருச்சு, நல்லா சுருண்டுருச்சு. இது தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதோட செஞ்சு பாருங்கள். நம்ம தோசைக்கல்லில் பண்ணுறதுனால இது தவா கறின்னு குடமிளகா, மட்டன் இதெல்லாம் போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்.